எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா? 2025 எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையா? எப்போ வரும்? எந்த மாதத்தில் வரும்? போன வீடியோலேயே சொன்னீங்க, கேஸ் முடிஞ்சக்கப்புறம் வரும்னு சொன்னீங்க. ஆனால் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த தகவல் எனக்கு கிடைச்சதுனால நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு உயர் அதிகாரி. அது கிடைச்சதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று ஃபோன் போட்டு மறுபடியும் கேட்கும்போது ஒரு தகவல் சொன்னாங்க. 2024 பிசிஎஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரலை. 2025 2026 எலெக்ஷன் வந்ததுனால இந்த 3 வருஷத்தோட சேர்த்து இந்த வர்ற நோட்டிஃபிகேஷன் எஸ்ஏ பிசிக்கு இந்த 3 வருஷத்தோட நோட்டிஃபிகேஷனையும் சேர்த்து விட போகிறாங்க, வேக்கன்சியை சேர்த்து விட போகிறாங்க. சார் அப்போனா எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்கும்னா, பிசிக்கு மேக்ஸிமம் 7000 8000 கன்ஃபார்ம். 7000 8000 வேக்கன்சி. எஸ்ஏக்கு 1500 2000 கன்ஃபார்ம் இந்த வேக்கன்சி இருக்கிறது. நீங்கள் படிக்காதவங்க இன்னும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் இன்னும் நோட்டிஃபிகேஷனுடைய அப்டேட் எதுவுமே வரல. அந்த கேஸோடைய நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய முடிவு இன்னும் வெளியே வரல சார். ஆனால் எப்போ சார் வரும் எஸ்ஏவோட நோட்டிஃபிகேஷன், பிசியோட நோட்டிஃபிகேஷன்? எஸ்ஏவோட நோட்டிஃபிகேஷன் 2024 ஜூனில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த லிங்க்கில் இப்போ அதை எடுத்துட்டாங்க. அப்போ 2025 இது ஜனவரி மாதம் லாஸ்ட் எண்டில் வரும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதுவும் இன்னும் என்ன அப்டேட்டு எதுவுமே கிடைக்கல. மேக்ஸிமம் பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கேஸ் அடுத்த வீக்கில் மறுபடியும் கூப்பிட்ருக்காங்க. அந்த கேஸ் முடிஞ்சக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போனதுலேயே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. இந்த வட்டமாச்சும் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அப்படி எஸ்ஏவோட நோட்டிஃபிகேஷன் ரொம்பவும் சிக்கலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிசியோடைய நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரும். அதற்கு எந்த வேறுபாடும் இல்லை, கண்டிப்பாக வரும். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்கு சிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிசியோட நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரும். மேக்ஸிமம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் சிக்கல் இருந்துச்சுன்னா மார்ச் 15 பிசியோட நோட்டிஃபிகேஷன் வரும். அதோடைய வேக்கன்சி 7000 8000 வரையும் கண்டிப்பாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்து இப்போ புதுசாக ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன கேஸ்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேருக்காண்டி லெட்ருனா ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சி விட்ருந்தோம். அது ரீப்ளை பண்ணியிருக்காங்க சில பேர்த்துக்கு. கண்டிப்பாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இப்போ புதுசாக இந்த கேஸு அந்த கேஸில் எஸ்ஏயோடைய நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக பிசியோட நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் பிசிக்கு முன்னாடி நல்லா படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் எஸ்ஏக்கு படிங்க, எஸ்ஏயோடைய சிலபஸை படிங்க, ஃபுல்லாக படிங்க. அப்போ தான் ஈஸியாக பிசி பாஸ் ஆகிடலாம். பிசி எஸ்ஏ படித்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பிசி நல்லா கிளியர் பண்ணலாம். ஆனால் இந்த வட்டம் போட்டிக்கு அதிக பேர் இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் 60க்கு மேலே எடுக்கணும். 62க்கு மேலே எல்லோரும் கட் ஆஃப் கண்டிப்பாக பிசிக்கு வைக்கணும். ஏன்னா 2024 25 இதனால் நிறைய 2 வருஷத்தினால போட்டிக்கு அதிகமாக இருப்பாங்க. படிச்சுக்கிட்டு நிறையா பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. படிக்காதவங்க இன்னொன்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. சார் 3 வருஷத்தோடைய நோட்டிஃபிகேஷன் சேர்த்து வேக்கன்சி விட்றாங்களே சார், எக்ஸாம் கஷ்டமாக இருக்குமா சார் அப்படின்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டமானு சொல்ல முடியாது, நடுவில் இருக்கும். நல்லா படித்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப் எடுக்கலாம், கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். ஆனால் படிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா 2025 26 2 வருஷம் போயிடும். அடுத்து ஏஜும் இதாயிரும். கண்டிப்பாக படிக்காதவங்க படிங்க. வேலைக்கு போயிட்டுருக்கோங்க, கொஞ்சம் நாளைக்கு வேலை ஸ்டாப் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சில பேர்த்துக்கு வேக்கன்சி லேட்டாகிறது நல்லது, நல்லா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவும் நல்லது தான். ஆனால் சில பேர்த்துக்கு ஏஜ் ஃபாலோ ஆகுது, அதுவும் பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 10 மணி நேரம் படிங்க. அப்போ தான் இந்த போட்டிக்கு நீங்கள் நல்லா படித்து நல்லா கட் ஆஃப் எடுத்து நல்லா வேலைக்கு போகலாம். பிடிஎஃப் இல்லாதவங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, நிறையா பேர் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் பிடிஎஃப்னால் சென்ட் பண்ணியாச்சு. இல்லாதவங்க மறுபடியும் கமெண்டில் லிங்க்கு கொடுக்குறேன், வாட்ஸ்அப் லிங்க்கு. ஜாயின் பண்ணி பிடிஎஃப் கேளுங்க, சென்ட் பண்ணி விட்றேன். படிங்க, படித்து நல்லபடியாக பாஸ் ஆகுங்க, நல்ல வேலைக்கு போங்க. இந்த வாய்ப்பை கை விட்டுறாதீங்க. 2024 25 26 இந்த 3 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும்.
கண்டிப்பாக இந்த வாய்ப்பை கை விட்டுறாதீங்க. படிங்க, படித்து பாஸ் ஆயிருங்க எப்படியாச்சு. பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்டேட் கிடச்சிச்சுன்னா.